இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது நம்ம மனசில் வந்துச்சு. அதில் என்ன விஷயம்னா, ஈவினிங் நைட்டு சாப்பாடு லாஸ்ட் ஃபுட் வந்து 6:30 மேக்ஸிமம் 6:30க்கு மேலே எந்த ஃபுட்டுமே கிடையாது. 6:30 கூட இந்த ஃபுல் சாப்பாடை முடிச்சிருவேன். 6:30க்கு மேலே சப்போஸ் 8 o'clock 9 o'clock பசி வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சோன்னா அந்த பசி அப்படியே சப்சைட் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் சாப்பாடை பார்த்தீங்கன்னா 9 o'clock மேலே. ஸோ இது ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 hours நல்ல ஒரு கேப் கிடைக்கும். ஸோ இந்த கேப்னால நமக்கு உடம்புல நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும்னு நிறைய ஸ்டடீஸ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கு. நான் அதை ட்ரை பண்ணேன். இது நான் பண்ண முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணேன்னா, சுகர் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணேன். செகண்ட் திங், மில்க், டீ, காஃபி குடிக்கிறத கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஆனால் கர்ட், தயிர் அந்த மாதிரி லிமிட்டடாக மட்டும் எடுத்துக்குவேன். மூணாவது விஷயம் என்ன பண்ணேன்னா, என்னோட பிஸி ஷெட்யூல்ஸ்னால ரொட்டீனாக வெளியே வாக்கிங் போகலாம் முடியாது. ஸோ ஒரு த்ரெட்மில் வாங்கினேன். அதில் காலையில் ஒரு 30 to 50 minutes டெய்லி, ரொம்ப ஹை ஸ்பீடாகவும் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நிறைய வெயிட் நீ பெயின் எல்லாம் வரும்னு சொன்னாங்க. மீடியம் 6 to 7 kilometer ஸ்பீடில் டெய்லி ரன் பண்ணேன். இது எல்லா நாளும் கடை எல்லா நாளும் முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 5 நாளைக்கு இது ரொட்டீனாக பண்ணேன். ஒரு 2 months தான் ஆச்சு. அந்த 2 monthsல பார்த்தீங்கன்னா ஒரு 3 kgs இது வரைக்கும் கம்மியாக இருந்திருக்கு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப டயர்டாகவோ அப்படியெல்லாம் கிடையாது. ஐம் ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக், வெரி ஆக்டிவ். தேங்க்யூ.